பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ராஜஸ்தானி டிஷ். முருங்கைக்காய் போட்டு அதுக்கு கடலை மாவு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மசாலா போட்டு வாங்க செய்யலாம். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக இந்த டிஷ்ஷை செஞ்சுத்தான்னு கேட்டுட்டு தான் இருக்கு. எனக்கு தெரியாது, அவர்கிட்ட பக்குவம் கேட்டுக்கிட்டு நான் செய்கிறேன். கடலை மாவு 3 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் உப்பு, இதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், பின்ன சாதா காரத்துக்காக மிளகாத்தூள், மல்லித்தூள், பிஞ்சு கரம் மசாலா. இது எப்படி வரும் எனக்கு தெரியாது. இதுதான் நான் முதல் தடவை செய்கிறேன். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க சொன்னார். நமக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. நம்ம தமிழ்நாடு சாப்பாடு தான் நமக்கு தெரியும். அதனால அவரையே கூப்பிட்டு வந்துட்டு, நீயே சமையல் பண்ணா சாமி, நமக்கு தெரியாதுன்னு அவர்கிட்ட எனக்கு படைச்சாச்சு. எண்ணெயை பார்த்துக்கங்க, நிறைய எண்ணெய் ஊற்றிட்டாரு. இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் வேணுமா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இவர் எப்போ சமையல் பண்ணாலும் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீறி வச்சுக்கிறாரு. எங்கள் பெரிய பையனுக்கு இவரோட சமையல் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த முருங்கைக்காவை கட் பண்ணி 2 கீறி இதில் போட்டுட்டாரு. ஒரு தடவை நான் பார்த்துட்டு அப்படியே செய்வேன். தெரியாமல் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடுகை போடுவோம், 2வது கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ டப்பாக்குள்ள கையை போட்டு தேடி பெருஞ்சீரகம் எடுக்காரு. என்னென்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டார். ரைனடாதே கடுகு, பெருஞ்சீரகம், ஜீரகம். இவர் ஃப்ரெண்ட்ஸ், இவரோட கை பக்கம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சோம்பேறி செய்ய மாட்டார். பூண்டை போட்டாச்சு. இப்போ இதையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வந்தது முருங்கைக்காயில் வெட்டி போட்டு பார்த்திங்களா, அதை இப்போ நம்ம ஊற்றி இன்னும் அதில் 1 கிளாஸ் தண்ணி. இவர் என்னைக்கு கிச்சனுக்குள்ளே எதுனா குடைய வருவார் பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ண வருவார் பார்த்தீங்களா, பாத்திரத்தை 2 நிமிஷம் இப்படி சேர்த்து போட்டுருவார். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு பார்த்தீங்களா அடி பிடிக்கும். அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 செகண்ட் விட்டாலும் அடி பிடிச்சிடும். டீ வந்து இன்னும் வேணுமா, அதனால பெரிய கேஸில் போட ஆரம்பிச்சிட்டாரு. போட்டாச்சு. இனி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வேகுது. இன்னும் வேகுதுங்க. சரிங்களா? பவானி லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் கிண்டி விட்டுறேன். இல்லை அடி பிடிச்சி போச்சுன்னா வாயில் வைக்க முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள், இது என்ன ரிசல்ட் வரும்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அசத்துங்க. என்ன நினைக்கிறேன்னா, இது எந்த மாடலில் வரும்னா, இந்த எண்ணெய் கக்கிற வரைக்கும் இது வேக வைக்கணும் போல், சுருண்டு வரணும் போல் நான் அப்படி நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு பேராதீங்க. இப்போ வந்து இறக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் சீனி போட்டிருக்காரு. அப்போ தான் டேஸ்ட் வருமா. சீனி பாருங்கள். நானும் என்னமோ ஏதோ நினச்சேன். பார்க்க நல்லா பார்க்க டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது கலரு. ஆனால் ஒன்றுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நேரம் வந்து இது மூடி போடாமல் வேக வச்சதுன்னா அடி பிடிச்சிருந்து. இனி இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா. இனி இப்போ கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லாமே வெந்து வரும். மூடி போட்டுடலாம். கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு கேஸ் கிடக்கிற நிலமே பாருங்கள். நம்ம ராஜஸ்தானி பிட்லா சிங் சப்ஜி ரெடி. ஆனால் இதை வந்து சோறு வச்சு சாப்பிட முடியாதான், நம்ம சுகர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது வெறும் சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்குமா. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருந்ததுன்னு. வாங்க, நம்ம ராஜஸ்தானி பிட்லா சிங் சப்ஜி டேஸ்ட் பண்ணலாம். நானுமே இன்றைக்கி நைட்டில் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் இந்த சப்ஜியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னமோ ஏதோ நினச்சேன். உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் லாஸ்ட்டாக அந்த இனிப்பு போட்டால் பார்த்தீங்களா, அதுதான் டேஸ்ட்டை தூக்கி தந்திருக்கு. ராஜஸ்தான்காரங்க யாருமே நான்வெஜ்ஜில் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அவங்க நிறைய யூஸ் பண்ணுறது கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பயிர் வகை, துவரம் பருப்பு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் காட்சிலாம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய கீ போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை தாய்மாருக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி மீன், முட்டை அது இதெல்லாம் தரணும் பார்த்தீங்களா. அங்கே வந்து நான் கண்ணால் பார்த்த ஒரு தங்கச்சி 1 லிட்டர் பாலை காய்ச்சி 1/2 லிட்டர் ஆக்கி அதில் 100 கிராம் கீ ஊற்றி சுண்டை வச்சு கொடுத்தாங்க. சத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் கீ ரொம்ப எனக்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஆனால் என்ன, இது பகல் நேரத்தில் செய்யணும், நைட்டில் வந்து அவசரம் செய்ய முடியாது. எனக்கு செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி கூட ஒரு தடவை நீங்கள் பூரி கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்பர் 1. உண்மையிலே நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ராஜஸ்தான் டிஷ் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பை லவ் யூ. வித்தியாச முறையில் சாப்பிட்டது உண்மையிலே நல்லா இருக்குது. சரிங்களா? குட் நைட்.